சரியான விடயங்கள் கோடிடுக. கல்வியை பெற்றுக் கொடுக்கின்ற முறையான நிறுவனம் எது? பாடசாலை, குடும்பம், சமுதாயம், தனியார் நிறுவனம். சின்ன வயசுல இருந்தே நீங்க உங்களுக்கு தேவையான கல்வியை உங்களுடைய குடும்பத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். பின்னர் நீங்கள் வளர்ந்ததன் பிற்பாடு கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்காக முறையான நிறுவனமாக இயங்குவது பாடசாலை. அங்கு சென்று கல்வியை தொடர்கின்றீர்கள். ஆகவே கல்வியை பெற்றுக் கொடுக்கின்ற முறையான நிறுவனம் எது என்றால் பாடசாலை. உமது பாடசாலை அமைந்துள்ள மாகாணம் எது? உங்களுடைய பாடசாலை கொழும்பு மாவட்டத்தில் அமையப்பெறுமாக இருந்தால் நீங்கள் மேல் மாகாணத்தை தெரிவு செய்ய வேண்டும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமையப்பெறுமாக இருந்தால் வடக்கு மாகாணத்தை தெரிவு செய்ய வேண்டும். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அமைய பெற்றிருக்குமாக இருந்தால் தென் மாகாணத்தையும், கண்டி, மாத்தளை, நுவரெலியா இதுல ஏதாவது ஒரு மாவட்டத்தில் அமைய பெற்றிருந்தால் மத்திய மாகாணத்தையும் தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே உங்களுடைய பாடசாலை யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைய பெற்றிருக்குமாக இருந்தால் நீங்கள் வடக்கு மாகாணத்தை தெரிவு செய்ய வேண்டும். இலங்கையில் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை. இலங்கையில் 25 நிர்வாக மாவட்டங்கள் காணப்படுகின்றன. திசையை கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கருவி இது. ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இடமாக இருக்கலாம். அது அமைய பெற்றுள்ள திசையை அடையாளம் காண்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கருவி திசையறி கருவி ஆகும். இந்த திசையறி கருவியை முதலாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் சீன நாட்டவர்கள். வடமேல் மாகாணம் உள்ளடங்கியுள்ள மாவட்டங்கள் ஒன்று குருநாகல் மற்றும் டேஷ் ஆகும். யாழ்ப்பாணம், புத்தளம், அம்பாறை, மாத்தளை. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் அமைய பெற்றிருப்பது வடக்கு மாகாணத்தில், புத்தளம் அதற்கடும் பார்ப்போம், அம்பாறை அமைய பெற்றிருப்பது கிழக்கு மாகாணத்தில், மாத்தளை அமைய பெற்றிருப்பது மத்திய மாகாணத்தில். ஆகவே வடமேல் மாகாணத்தில் 2 மாவட்டங்கள் உள்ளடங்கி உள்ளன. ஒன்று குருநாகல் மற்றும் புத்தளம் ஆகும். பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் அமைய பெற்றுள்ள நிர்வாக பிரிவு இது? மாகாணம், பிரதேச செயலாளர் பிரிவு, கிராம அலுவலர் பிரிவு, மாவட்டம். இதுதான் இலங்கையினுடைய நிர்வாக கட்டமைப்பு. உங்களுடைய பாடசாலை அல்லது குடும்பம் இது ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது முதலாவதாக, அதாவது மிகச்சிறிய உத்தியோகஸ்தர் பிரிவாக கிராம உத்தியோகஸ்தர் பிரிவு காணப்படுகின்றது. பல கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகள் ஒன்றிணைந்து பிரதேச செயலாளர் பிரிவு காணப்படுகின்றது. பல பிரதேச செயலாளர் பிரிவுகள் ஒன்றிணைந்து மாவட்டங்கள் உருவாகுவதுடன் மாவட்டங்கள் ஒன்றிணைந்து மாகாணம் உருவாகின்றது. ஆகவே இங்கு கேட்கப்பட்ட வினாவின்படி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் அமைய பெற்றுள்ள நிர்வாக பிரிவு கிராம உத்தியோகஸ்தர் பிரிவு ஆகும். இதன்படி மிகச்சிறிய நிர்வாக பிரிவு கிராம அலுவலர் பிரிவு, மிகப்பெரிய நிர்வாக பிரிவு மாகாணம். ஆகவே இலங்கையின் மிகப்பெரிய நிர்வாக பிரிவாக அமைய பெற்றிருப்பது மாகாணம். பின்வருவனவற்றுள் கடற்கரை ஓரத்தை கொண்டிராத மாகாணம் எது? வடமாகாணம், ஊவா மாகாணம், தென் மாகாணம், கிழக்கு மாகாணம். இலங்கை புற உருவப்படத்தை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் இதுதான் வடக்கு மாகாணம். இந்த வடக்கு மாகாணத்தினுடைய கரையோரத்தை நீங்க பார்க்கிற நேரம் நிச்சயமாகவே கடற்கரையோரம் இங்கு காணப்படுகின்றது. ஆகவே கடற்கரையோரத்தை கொண்டிராதது எது என்றுதான் வினவப்பட்டிருக்கின்றது. ஆகவே வடக்கு மாகாணம் இதுக்கு சரியான ஆன்சராக வராது. இரண்டாவதாக ஊவா மாகாணம். இதை நீங்க பார்க்கிற போது இது கடற்கரையோரத்தோட நேரடியான தொடர்பினை கொண்டிருக்கவில்லை. மூன்றாவதாக தென் மாகாணம், இது கடற்கரையோரத்தோட தொடர்பை கொண்டுள்ளது. அதே போல கிழக்கு மாகாணமும் கடற்கரையோரத்தோட தொடர்பினை கொண்டுள்ளது. ஆகவே கடற்கரை ஓரத்தை கொண்டிராத மாகாணம் ஊவா மாகாணம். இக்குறியீடு குறிக்கும் நிர்வாக பிரிவு எது? கிராம அலுவலர் பிரிவு, மாவட்டம், மாகாணம், நகர பிரிவு. இதுதான் எல்லைகளை குறித்து காட்டுகின்ற குறியீடுகள். இதுல ஒரு சக 2 சய அப்படி போட்டிருந்தா அது மாகாணம். மாவட்டம் என்பது ஒரு பிளஸ் ஓட சேர்த்து ஒரு டாட், ஒரு
சக ஒரு டாட். அப்படி போனால் மாவட்டம். பிரதேச செயலாளர் பிரிவு அல்லது உதவி அரசாங்க அதிபர் பிரிவை நாங்க பார்க்கிற போது மைனஸோட 3 டாட் அங்க நாங்க போடுறோம். -3 டாட் போடுறோம். மாதிரி கிராம சேவகர் பிரிவுக்கு மைனஸோட 2 டாட்டை போடணும். நகர சபையில ரெட் கலர்ல இப்படி சின்ன சின்ன டேஷ் மாதிரி கீறவனம் கீழே காட்டப்பட்டிருக்கிறது. இது வன எல்லை அல்லது சரணாலயங்களினுடைய எல்லையை காண்பிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு தரப்பட்டுள்ள வினாவின்படி சக 2 சய இது மாகாணத்தை குறிக்கின்ற நிர்வாக பிரிவு ஆகும். மாத்தறை மாவட்டம் அமைய பெற்றுள்ள மாகாணம் இது. மேல் மாகாணம் உங்களுக்கு தெரியும். மேல் மாகாணம் 3 மாவட்டங்களை கொண்டுள்ளது. கொழும்பு, ஹம்பகா, களுத்துறை. தென் மாகாணம் 3 மாவட்டங்களை கொண்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை, காலி, மாத்தறை ஹம்பாந்தோட்டை, காலி, மாத்தறை ஆகிய 3 மாவட்டங்களையும் உள்ளடக்கியது தென் மாகாணம். வடமாகாணம் தான் ஆக கூடிய மாவட்டங்களை தன்னகத்தே கொண்டது. அதாவது 5 மாவட்டங்களை கொண்டுள்ளது. கிழக்கு மாகாணம் 3 மாவட்டங்களை கொண்டுள்ளது. என்னென்ன மாகாணங்கள் வரப்போகின்றது? திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. ஆகவே இங்கு தரப்பட்ட மாத்தறை மாவட்டம் அமைய பெற்றுள்ளது தென் மாகாணம். காலி, ஹம்பாந்தோட்டை, மாத்தறை. மாத்தளை மாவட்டம் அமைய பெறுவது மத்திய மாகாணத்தில். மாத்தளை, கண்டி, நுவரெலியா அது மத்திய மாகாணம். இது மாத்தறை மாவட்டம் தென் மாகாணத்தில் அமைந்துள்ளது. பின்வரும் அம்சங்களுக்கு பொருத்தமான இலக்கத்தை இலங்கை படத்திலிருந்து தெரிவு செய்து அடைப்புக்குறிக்குள் எழுதுக. இங்கு உங்களுக்காக சில மாவட்டங்கள் தரப்பட்டுள்ளது. அந்த மாவட்டங்களை அடையாளப்படுத்துகின்ற இலங்கை படத்தில் ஏற்கனவே குறிக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களும் தரப்பட்டிருக்கு. ஆகவே இங்கு தரப்பட்டுள்ள மாவட்டம் அங்கு என்ன ஆங்கில எழுத்தினால் குறிக்கப்பட்டுள்ளதோ அதை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். முதலாவதாக அனுராதபுரம். இங்கு காட்டப்பட்டதின்படி ஜே என்ற எழுத்துத்தான் அனுராதபுரத்தை காட்டுது. இலங்கையினுடைய மிகப்பெரிய மாவட்டம் அனுராதபுரம். ஆகவே ஜே என்ற எழுத்து அனுராதபுரம். கண்டி இதுல பாக்குறீங்க ஏ லெட்டர் ஏ கண்டி மாவட்டத்தை குறிச்சு நிற்கின்றது. அடுத்ததாக புத்தளம் லெட்டர் டி புத்தளம் மாவட்டத்தை குறித்து நிற்கின்றது. பச்சை கலர்ல உங்களுக்கு பார்க்க தெரியும். அடுத்ததாக பொலன்னறுவை மாவட்டம் அனுராதபுரத்தோடு இணைந்ததாக காணப்படுகின்ற லெட்டர் கே பிளாக் கலர் டார்க் ப்ளூவில இதுல காட்டப்பட்டிருக்கு பொலன்னறுவை. அம்பாறை மாவட்டம் லெட்டர் ஹெச்ல காட்டப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அம்பாறை ஹெச். நுவரெலியா லெட்டர் பி கண்டிக்கு கீழே உங்களுக்கு தெரியும் கண்டி லெட்டர் ஏ அதுக்கு கீழே அமைந்திருக்கின்ற இந்த பி தான் நுவரெலியா மாவட்டம். குருநாகல் புத்தளம் இந்த ரெண்டுமே அருகருகோடு இணைந்திருக்கின்ற வடமேல் மாகாணத்தில் உள்ளடங்கியுள்ள 2 மாவட்டங்கள். ஆகவே புத்தளத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த லெட்டர் இ தான் குருநாகல். திருகோணமலை மாவட்டம் கிழக்கு மாகாணத்தில் அமைய பெற்றிருக்கின்றது லெட்டர் எஃப். அது மாதிரி ஹம்பாந்தோட்டை தென் மாகாணத்திற்குரிய மாவட்டம் லெட்டர் ஐ தான் ஹம்பாந்தோட்டையை குறித்து நிற்கின்றது. மட்டக்களப்பு திருகோணமலைக்கு அடுத்ததாக அமைந்துள்ள கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மாவட்டம். இது லெட்டர் ஜியினால் காட்டப்பட்டுள்ளது. மாகாணம் உருவாகின்றது. உங்களுக்கு தெரியும் மிகச்சிறிய நிர்வாக பிரிவு கிராம உத்தியோகத்தர் பிரிவு, மிகப்பெரிய நிர்வாக பிரிவு மாகாணம். உமது பாடசாலையை சூழலில் காணப்படுகின்ற பொது சேவையை வழங்கும் 3 இடங்களை எழுதுக. உங்களுடைய பாடசாலையை சூழ்ந்து காணப்படுகின்ற பகுதியில் பல்வேறுபட்ட நிறுவனங்கள் அல்லது பல்வேறுபட்ட இடங்கள் பொது சேவையை வழங்குவனவாக காணப்படும். அத்தகைய இடங்கள்ல நாங்க வங்கி குறிப்பிட முடியும். அதுபோல நூலகம் குறிப்பிட முடியும். அருகில உங்களுடைய பாடசாலைக்கு அருகாமையில மாவட்ட செயலகம் அல்லது பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரதேச செயலகம் அமைய பெற்றிருக்கலாம். கிராம அலுவலர் வசிக்கின்ற கிராம அலுவலகம் அங்கு காணப்படலாம். ஜிஎஸ் ஆபீஸ். ஆகவே அப்படியானதுகள் இருந்தாலும் நீங்க எழுத முடியும்.
ஆகவே வங்கி, நூலகம், மாவட்ட செயலகத்தை நாம் உங்களுடைய பாடசாலையை சூழவுள்ள சூழலில் காணப்படும் 3 இடங்களாக குறிப்பிட முடியும். திசையறி கருவி இல்லாத சந்தர்ப்பத்தில் திசையை எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள்? விளக்கமாக எழுதுக. ஒரு திசையை கண்டுபிடிப்பதற்கு உதவுகின்ற கருவிதான் திசையறி கருவி. அப்ப கம்பாஸ் உங்கள்கிட்ட இப்ப இல்லை, அதாவது திசையறி கருவி உங்கள்கிட்ட இல்லை. எப்படி நீங்க திசையை அறிந்து கொள்வீர்கள்? இந்த படத்துல காட்டப்பட்டுள்ளதின்படி சூரியன் உதிக்கின்ற திசையை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே உங்களுடைய முகம் பார்ப்பது சூரியன் உதிக்கும் திசையை. சூரியன் உதிக்கும் திசை எல்லாருக்குமே தெரியும், கிழக்கு திசையாகும். அப்ப 2 கைகளையும் நீங்க நீட்டிக்கொண்டு நிற்கிற போதே உங்களினுடைய இடது கை குறிப்பது வடக்கு திசை, உங்களினுடைய வலது கை குறிப்பது தெற்கு திசை, உங்களுடைய பின்பகுதி முதுகுப்புறம் அந்த பகுதி குறிக்கின்ற திசை மேற்கு திசை, கிழக்கு திசைக்கு எதிராக உள்ள மேற்கு திசையை குறிக்கும். ஆகவே நீங்கள் சூரியனை அடிப்படையாக கொண்டு திசையறி கருவி இல்லாத சந்தர்ப்பத்தில் திசையை அறிந்து கொள்ள முடியும். அதன்படி முகம் பார்ப்பது கிழக்கு திசை, வலது கை குறிப்பது தெற்கு திசை, இடது கை குறிப்பது வடக்கு திசை, பின்பகுதி உங்களுடைய முதுகு பகுதி குறிப்பது மேற்கு திசை. பின்வரும் படத்தை நன்கு அவதானித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக. உங்களுக்கு ஒரு படம் தரப்பட்டிருக்கு. அந்த படத்துல காணப்படுகின்ற ஆங்கில எழுத்துக்கள் குறிப்பதற்கான விளக்கம் அருகாமையில தரப்பட்டிருக்கு. இப்ப நாங்க வினாவுக்கு போகலாம். பாடசாலைக்கு வடக்கு திசையில் அமைந்திருப்பது யாது? பாடசாலையை காட்டப்பட்டிருக்கு, அதன் வடக்கு திசையில காட்டப்பட்டிருப்பது லெட்டர் பி. அதை குறிப்பது வங்கி, பேங்க் என்ற முதல் லெட்டர் அங்க தந்திருக்கிறோம், வங்கி. இரண்டாவது வினா, பாடசாலைக்கு கிழக்கு திசையில் அமைந்திருப்பது யாது? பாடசாலையினுடைய கிழக்கு பகுதியில் அமைய பெற்றிருப்பது உங்களுக்கு தெரியும். இதுல எந்த ஒரு அம்சமுமே தரப்படவில்லை. ஆகவே நீங்க எந்த ஒரு அம்சமும் காணப்படவில்லை என்ற ஆன்சரை கொடுக்க முடியும். பாடசாலைக்கு தெற்கு திசையில் அமைந்திருப்பது என்ன? லெட்டர் ஜி இண்டிகேட் பண்ணுது. ஆகவே அதுல பிளே கிரவுண்டத்தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். மைதானம், பாடசாலைக்கு தெற்கு திசையில் அமைந்திருப்பது மைதானம். சந்தை பாடசாலைக்கு எந்த திசையில் அமைந்துள்ளது? அப்ப எம் என்றது குறிச்சு நிற்பது சந்தை, மார்க்கெட். ஆகவே அது பாடசாலைக்கு எந்த திசையில் அமைய பெற்றிருக்கின்றது? வடகிழக்கு திசையில் அமைந்துள்ளது. நீர்த்தேக்கத்திற்கு எத்திசையில் பாடசாலை அமைந்துள்ளது? நீர்த்தேக்கம் எங்க? லெட்டர் ஆர் தான் நீர்த்தேக்கம். ஓகே, லெட்டர் ஆர் நீர்த்தேக்கத்திற்கு வடக்கு திசையில் மேல் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி, கிழக்கு திசை இப்ப காட்டப்படுகின்றது, தெற்கு திசை அங்கால மேற்கு திசை. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாடசாலை அமைந்துள்ள இடத்தை. ஆகவே நீர்த்தேக்கத்திலிருந்து பார்க்கின்ற போது பாடசாலை தென்கிழக்கு திசையில் அமைய பெற்றுள்ளது. பாடசாலைகள் வெவ்வேறு சூழல்களில் அமைந்துள்ளன. அப்படிப்பட்ட சூழல்கள் 3 தருக. உங்களுடைய பாடசாலை இவ்வாறு கடற்கரை ஓரத்திற்கு அண்மையில அமைய பெற்றிருக்கலாம். சில வேளைகள்ல பல்வேறுபட்ட கட்டடங்கள் நிறைந்த பகுதியான, சேவை வசதிகள் மிகச்சிறந்த அளவில் பேணப்படுகின்ற நகர சூழலில் அமைய பெற்றிருக்கலாம். சில வேளைகள்ல கிராம சூழலில் இவ்வாறு காட்டப்பட்டுள்ளது போன்று கிராம சூழலிலும் உங்களுடைய பாடசாலை அமைய பெற்றிருக்கலாம். ஆகவே நகர சூழலில் அமைந்துள்ளது, கிராம சூழலில் அமைய பெற்றிருக்கும், கரையோரத்திலும் அமைய பெற்றிருக்க வாய்ப்புகள் உள்ளது.